வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்களுக்கு ஃபேஷன் வித் ஏஞ்சல்லேருந்து உங்கள் சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 ப்ளவுஸ் வந்து ஒரே டைமில் டைமில் வெட்டுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கஸ்டமருடைய ப்ளவுஸ் தான். ஸோ அவங்க வந்து 7 ப்ளவுஸ் ஒன்றா கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் தனித்தனியாக வெட்டணும் அப்படின்னா டைம் ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 7 ப்ளவுஸ் ஒன்றா போட்டு வெட்ட போகிறேன். இப்போ அந்த மெரூன் ஒன்று, ரெட்டு ஒன்று, ரெட் கலர் ஒன்று 2, வயலட் ஒன்று 3, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ராமர் ப்ளூ மாதிரி ஒன்று 4, க்ரீன் ஒன்று 5, வெந்தய கலர் ஒன்று 6, மேங்கோ கலர் ஒன்று 7. ஸோ 7 கலரும் போட்டு எப்படி நம்ம ஒன்றா வெட்ட போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். இது நீங்கள் தெளிவாக பார்த்துட்டிங்கனாலே போதும், சூப்பராக வந்து ப்ளவுஸ் வந்து வெட்டலாம். ஓகேங்களா? இது எப்படி கட் பண்ணுறன்றதை பார்க்கலாம். நல்லா நீட்டாக அப்படி அயன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காட்டன் ப்ளவுஸ் வந்து நல்லா அயன் பண்ணி வச்சுக்கோங்க. இது காட்டன் ப்ளவுஸுன்றதுனால சுருக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சுருக்கம் இருந்ததுன்னா மெஷரிங் மாறும். அதனால் நீங்கள் நல்லா ஒன்ஸ் வந்து அயன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது எவ்வளோ அளவு இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து ப்ளவுஸ் போட்டு தான் அளந்துருக்கேன். ஸோ ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வச்சு அளந்துருக்கேன். நமக்கு வந்து சாதா ப்ளவுஸுன்றதுனால நமக்கு சைடு வந்து எக்ஸ்ட்ரா தையல் போடுறது 1.5 இன்ச்சு போதும். லைனிங்னா தான் 2 இன்ச்சு விடணும். இப்போ நான் வந்து 2.5 விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 7 ப்ளவுஸ் ஒன்றா போட்டிருக்கோம். இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விடுங்க. அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ளவுஸு 1.5 இன்ச்சு கரெக்டாக கிடச்சிரும். சரிங்களா? அதுக்காக தான் நான் அப்படி போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரைப்பக்கம், ஏன்னா இங்கே எப்போவுமே நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும். அதனால் இதை கரெக்டாக ஸ்கேல் வச்சுட்டு மார்க் பண்ணி கட்டிங் போட்டுருங்க முதல்ல. அதனால் இந்த சைடு வந்து கரெக்டாக மார்க்கிங் வச்சு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க்கரில் மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வைக்கலாம். அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கரெக்டாக அதை பாருங்கள், இந்த எட்ஜும் ஒன்றா அப்படி வைக்கக்கூடாது. இப்படி வச்சிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு வந்து துணி அப் அண்ட் டவுன் வந்துடும். ஏன் காரணம், அதுக்கு என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டாட் பிடிச்சிருப்போம், அந்த 2 டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அதனால அந்த டாட்டோடைய துணி தான் இந்த இடத்துல உங்களுக்கு லூஸ் கிடைக்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி வி ஷேப்பில் வர காரணம் அது. அதனால் அதை நீங்கள் இழுத்து வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து கரெக்டாக என்ன மெஷர் இருக்கோ. இப்போ வந்து மடிக்கிறதுக்கு நம்ம ஒரு 1.5 இன்ச்சு விடலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கேலு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வருது. ஸோ போதும் எனக்கு இது மடிக்கிறதுக்கு. அதனால் நான் இந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் சின்ன ஸ்கேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து டேப் வச்சு அளந்துக்குங்க. ஒரு கோட் உங்களுக்கு தெரியணுன்றதுனால நான் வந்து பட்டையாக கோடு போட்டிருக்கேன். ஸோ 1.5 இன்ச்சு மடிக்கிறதுக்கு நீங்கள் விட்டிங்கன்னா போதும். அது மடிக்கிறதுக்கு சரிங்களா? இந்த பட்டி மடிக்கிறோம் இல்லைங்களா, இந்த கரை பக்கம் அந்த பட்டி மடிக்கிறதுக்கு. இப்போ கரெக்டாக அந்த கோடு மேலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மடிக்கிறதுக்கு விட்டுட்டோம். அதனால் ப்ளவுஸ் எந்த அளவில் இருக்குதோ அந்த அளவு நீங்கள் அப்படியே இங்கே வச்சுக்கோங்க. ஷோல்டர்லாம் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிடுங்க. அதே மாதிரி கழுத்து வந்து கரெக்டாக மார்க்கிங் பண்ணுங்கள். ஆனால் நான் கட் பண்ணும்போது சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கை நல்லா இந்த இடம் பிடிச்சிக்கிட்டு இப்படி நல்லா அப்படி தூக்கி விடுங்க. ஸோ இந்த இடம் வந்து சுருக்கம் வரக்கூடாது. கரெக்டாக இங்கே இதான் பாயிண்ட் இருக்குது சரிங்களா? பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இங்கே மார்க் பண்ணிக்கணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது வந்து கழுத்து இல்லைங்களா? ஸோ இந்த கழுத்துக்கு வந்து கரெக்டாக இங்கே எக்ஸாக்ட் ஒரு மார்க்கிங் போட்டுருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஷோல்டரு பாயிண்ட், இது பாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தையலுக்கு விடணும் இதெல்லாம், அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் நான் மார்க்கிங் விட சொல்கிறேன் சரிங்களா? இப்போ கழுத்துக்கு வந்து அவங்க என்ன கழுத்து கொடுத்துருக்குறாங்க, ப்ளவுஸில் இருக்கிற கழுத்து எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதை தான் மார்க் பண்ணணும். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நீங்கள் நெக்கு வைக்காதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த நெக்குக்கு தான் நீங்கள் வந்து வைக்கணும். ஸோ
சரிங்களா? இதை நல்லா உள் துணியை இப்படி மடிச்சுக்குங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டு வரும் உங்களுக்கு இடிக்கும். அந்த இடம் நல்லா மடித்து விட்டுட்டு இது கார்னரில் இப்படி பிடிச்சிங்க. இது இந்த ஷோல்டரில் பிடிச்சிங்க. பிடிச்சிங்கன்னா பாருங்கள் லூஸே வரல, கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி டேட்டாக போட்டுங்க. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ எக்ஸாக்டாக எனக்கு கரெக்டாக இருக்குது, அந்த அளவே எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம அந்த அளவு தான் வைக்கணும், நம்ம எக்ஸ்ட்ராலாம் வந்து வைக்கக்கூடாது. இப்படி மார்க்கிங் பண்ணும் பொழுது கரெக்டாக உங்களுக்கு இந்த மார்க்கிங்லேருந்து அந்த நெக்கோடைய ஷேப் பாருங்கள் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? நீ நெக்கு வந்து கரெக்டாகவே நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணும்போது சொல்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளே வச்சு கட் பண்ணணும் அப்படின்ட்டு. இது வந்து ஷோல்டரு, இந்த இடம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் பாயிண்ட்டு. இங்கே வந்து ஹார்ம் ஹோலுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக மேலே ஏற்றிருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் பேக் பார்ட்டு. பேக் பார்ட்டு ஒன்றும் உங்களுக்கு வேலை கிடையாது. முதல்ல வந்து துணியை அப்படியே ஃபோல்ட் பண்ணுறீங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரைப்பக்கம் லெவல் பண்ணிக்கிறீங்க. கரைப்பக்கம் லெவல் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு வச்சுட்டு ஒரு கோடு போட்டுக்கிறோம். 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸை நீட்டாக அயன் பண்ணி போடுறீங்க. நீட்டாக அயன் பண்ணி போட்டுட்டு கரெக்டாக இந்த இடம்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிக்கிறீங்க. பிடிச்சிங்கன்னா இந்த இடம் ஒரு மார்க் போட்டுறீங்க. இந்த இடம் ஒரு மார்க்கு, இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆம் ஹோலுக்கு ஒரு மார்க்கு, ப்ளஸ் ஷோல்டருக்கு ஒரு மார்க்கு, இங்கே நெக் சைடுக்கு ஒரு மார்க்கு. ஸோ அவ்வளோதாங்க ப்ளவுஸ் பார்ட்டு. இதுதான் பேக்கு. ஒன்றும் பெருசாலாம் உங்களுக்கு இது வேலை இல்லை, இவ்வளோ தான். இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹார்ம் ஹோலுக்கு மார்க் பண்ணியிருக்கீங்களா அதுக்கும் இந்த கீழே ஹிப் சைடுக்கு மார்க் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு கோட் போட்டுருங்க. அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா 1.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, சில பேர் 2 இன்ச்சு கூட விட சொல்லுவாங்க. அதை அவங்க எப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்க. அதே மாதிரி கீழே நீங்கள் மேலே என்ன மார்க் பண்ணுறீங்களோ அதே கீழேயும் மார்க் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த கிராஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி இங்கே வி ஷேப்பில் ஆல்ரெடி துணி இருக்குது. ஸோ அப்போ உங்கள் டாட்டுக்கு வந்து அது கரெக்டாக வந்துடும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கும் நெக்குக்கும் உள்ள பாயிண்ட்டு. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல தையலுக்கு விடணும், அது மறந்துட போகிறீங்க. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு. உங்களுக்கு வந்து இது வந்து சைடாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஷோல்ட்ரு வந்து அவங்க வந்து சைடாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அளவு ப்ளவுஸில் என்ன இருக்குதோ நம்ம அதை தான் இங்கே மார்க் பண்ணுறோம். சரிங்களா? அதனால உங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் கிராஸாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்கு பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துச்சு. அவங்க யூ நெக்கு என்ன இருக்கோ எக்ஸாக்டாக உங்களுக்கு அது வந்திருக்கு. இப்போது இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து அளந்துக்குங்க. ஷோல்டருக்கு எவ்வளோ விட்டுருக்கீங்க? 3 இன்ச்சு இருக்குது. அதே 3 இன்ச்சு இங்கேருந்து மார்க் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வருது. கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். மார்க் பண்ணதும் இந்த ஷோல்டருக்கான பாயிண்ட்டும் கரெக்டாக வந்துடுச்சு. இது வந்து எல்லாருக்குமே ஒரே அளவு தாங்க, 1.5 இன்ச்சு. கார்னர்லேருந்து இந்த இடம் வந்து 1.5 இன்ச்சு, அது மறந்துடாதீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்குலாம் வந்து அந்த வளைவுலாம் கரெக்டாக வராது. ஆம் ஹோல் வளைவு வந்து கரெக்டாக வரணும். அந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கரெக்டாக வரும், லூஸ் வராது. ஸோ இது அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு பண்ணுங்கள். ஸோ கையிலே வரைவேன், எனக்கு வரைய தெரியுன்றவங்க கையிலையும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் கையிலையும் வரைவேன். ஸோ உங்களுக்காக வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் வரைஞ்சி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு ப்ளஸ் மார்க் பண்ணியிருக்கோம் 1.5 இன்ச்சுக்கு இந்த கோடும் ப்ளஸ் இங்கே ஒரு கோடு வரும் இல்லைங்களா, நம்ம ஆம் ஹோல் டைட் பிடிப்போம். ஸோ இது 3 வந்து ஒன்றா வந்து மேட்ச் ஆகணும். சரிங்களா? அந்த ஃப்ரெஞ்ச் ஸ்கேல் வந்து அதில் வந்து ஒன்றா மேட்ச் ஆகணும். நீங்கள் போடும்போதும் கரெக்டாக இது 3 வந்து எக்ஸாக்டாக அதில் வரணும். ஸோ அதை பார்த்துங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும் 3 பாருங்கள் இவ்வளோ கரெக்டாக வந்துருக்கு. அப்போ நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இது கரெக்டாக பாயிண்டில் வந்துருக்கான்றது இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த
கார்னர் இருக்குங்களா, இந்த கார்னரும் இந்த பாயிண்ட்டும் ஒன்றா இருக்கணும் அப்படி. ஸோ அப்போ தான் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியும். இதுக்கு ஒரு தள்ளி போயிட்டால் கூட உங்களுக்கு மெஷர் மாறும். அதுக்காக தான் ஒன்று ஒன்று உங்களுக்கு குறிப்பாக வந்து சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? இவ்வளோ தான் பேக் பார்ட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணதில் கட்டிங் பண்ணிக்கலாம். கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்டாக இருக்கும், அதனால் நான் பேசுறது கேட்குமான்னு தெரியல. நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பேசுகிறேன். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சேஃப்டி பின் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபேன் காற்றுல பறக்குது. ஸோ அதனால் நீங்களும் வந்து சேஃப்டி பின் போட்டுங்க. அப்போ மெஷரிங் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரை பக்கம் கட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி திருப்பும்போது உங்களுக்கு மெஷர் வந்து மாறாமல் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் கட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த துணியை கட் பண்ணிச்சுன்னா கஷ்டம். கரெக்டாக ஸோ 7 ப்ளவுஸையும் வந்து ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே 7 ப்ளவுஸையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு எப்படி நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி மடிக்கும் போது பாருங்கள் ரெண்டும் பாருங்கள் ஈவனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு நீட்டில் போட்டு நான் மடிக்க சொன்னேன். எட்ஜஸ்லாம் பாருங்கள் க்ளீனாக வந்திருக்கு. ஸோ இந்த இடம்லாம் பாருங்கள், இதில் 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் 1 இன்ச்சு இப்படி மடிக்க போகிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த கைக்கு வந்து இந்த பீஸ் எடுத்துட்டோம் தனியாக. இப்போ இதை ஃப்ரண்ட்டுக்கும் பட்டி கிராஸ் பீஸ் எது வருதோ நம்ம இதில் எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே வந்து உங்களுக்கு தெரியும், பேக்கை விட ஃப்ரண்ட்டில் எடுக்கும்போது நமக்கு ஒரு 1/4லேருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஸோ இது அப்படியே கரெக்டாக இருக்குது. நமக்கு மேலே ஹார்ம்ஹோல் கிட்ட தேவையில்லை, இந்த இடம் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ அது எக்ஸ்ட்ரா கரெக்டாக இருக்குது. அதுக்கு தான் நான் சொன்னது உங்களுக்கு, நீங்கள் இங்கே விடும்பொழுதே 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு கரெக்டாக விடாமல் 2 இன்ச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கும் வந்து அது கரெக்டாக வந்துடும். இப்போ நமக்கு வந்து பேக் இவ்வளோ உயரம் தேவையில்லை ஃப்ரண்ட்டுக்கு, அதனால் இங்கே மார்க்கிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த அளவு மட்டும் நம்ம இங்கே ட்ரேஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், நம்ம மார்க்கிங் பண்ணி கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த அளவு பாருங்கள் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். ஷோல்டருக்கு நெக்குக்கு வந்து எடுக்கணும்.
சரிங்களா? ஃப்ரண்ட்டு நெக்கு 2 மார்க் பண்ணியிருக்கேன். ஒன்று கரெக்டான நெக்கு, இன்னொன்று 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா? அந்த நெக்கு நம்ம 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ண பாருங்கள், அந்த நெக்கில் தான் கட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நீங்கள் கிராஸ் பீஸ் வைக்கும்போது இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அது எப்போவுமே மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு நம்ம இந்த அளவு எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக வந்துடுச்சு. அவங்களுக்கு ஒரு மாதிரி வி ஷேப்பில் தான் வந்துருந்தது. ஸோ அதே ஷேப்புக்கு நம்ம எக்ஸாக்டாக மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? வயரம் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது ஃப்ரண்ட்டில் அப்படின்னா நீங்கள் இதை மார்க் பண்ணும்பொழுது அப்படியே குறிச்சிடுங்க. வயரம் வந்து பார்த்து வைங்க, ஏன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம், அந்த உயரத்தை வச்சுருக்க போகிறீங்க. அந்த ஒயர் வைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த ஒயர் வைக்கும்போது பாருங்கள் உங்களுக்கு ஆம் கோல் கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ நம்மளுடைய கட்டிங் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இதை வச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு. ஸோ எக்ஸாக்டாக அளவு இதுதான். இன்ச்சு 2 இன்ச் பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து 3.25 இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா இதை நம்ம மெஷரிங் எடுக்கலை, அவங்க அலோ ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதான் கொடுத்துருக்கோம். 3.25 இருக்குது. அங்கேருந்து 1 இன்ச் 6 இன்ச்சு எடுத்துங்க. ஸோ 4.25 ஷேப் வருது அவங்களுக்கு. 4.25 ஷேப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4.25 ஷேப் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு கோட் போட்டுருங்க. போட்டுட்டு இங்கேருந்து 1.5, ஆம்கோல் சைட்லேருந்து 1.5, கொக்கி சைட்லேருந்து 2 வச்சுட்டு இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோட் போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து அவங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ இது வந்து கட் பண்ணிடலாம். இதான் அவங்களுடைய ஃப்ரண்ட்டு. பார்த்தீங்கன்னா பட்டி வந்துடும். நம்ம மடிக்கிற சைடு இருக்கு இல்லைங்களா? அப்போ அது வந்து அவங்களுக்கு பட்டி வந்து கரெக்டாக வந்துடும். கைக்கு வந்து 1/2 இன்ச்சு குடஞ்சி எடுப்போம் இல்லைங்களா? அது வந்து இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணிவிடுங்க. கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ இதிலிருந்து 1.5 இருந்தது இல்லைங்களா? இப்போ வந்து 1/2 இன்ச் 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். நான் கையிலே வரைஞ்சிட்டேன். ஸோ இதான் நம்ம வந்து கட் பண்ண போகிற இடம். சரிங்களா? நம்ம என்ன நெக்கு வரைஞ்சிருக்கோமோ அதுக்கான ஷேப் பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வி பாருங்கள், அந்த வி தான் நமக்கு இந்த ஷேப். ஷேப் வந்துச்சு பாருங்கள். இது இப்படியே வச்சுடுவோம். இது இங்கே கட் பண்ண வேண்டாம், ஏன்னா தைக்கும்போது மாறிடும். ஸோ அவங்க வந்து கட் பண்ணும்போது நம்ம இது கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். கட் பண்ணும்போது சிங்கிள் பீஸாக நம்ம கத்திரிக்கோல்லையே கட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. அதை நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம கிராஸ் பீஸ் எடுக்கிறதுக்கும் இது நமக்கு வந்து யூஸ் ஆகும். இல்லைன்னா இதுலேயும் ஐப்பட்டி பட்டன் பட்டியும் தைச்சிக்கலாம். எதுன்றதை நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து கை வந்து வெட்டணும், ஸ்லீவ் வெட்டணும்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி அப்படியே கையிலேயே வளைவாக வளைஞ்சுங்க. இந்த இடம் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு. ஸோ அவ்வளோதான், கை முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் பாருங்கள், மொத்தமாக கட் பண்ணணுன்னா எத்தனை பீஸ் வருது பாருங்கள். ஒரு பீஸுக்கு வந்து 4 பக்கம் வரும் இல்லைங்களா, 4ஆக முடிக்கணும். அப்போ 5 20 6 24 28 பீஸ் இருக்குது. ஸோ 28 பீஸும் நம்மளால் ஒன்றா கட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கை எவ்வளோ கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த இடம் வந்து நம்ம கட் பண்ணணும். இந்த 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா, 1/4 இன்ச்சுக்கு உள்ளே குடஞ்சி எடுப்போம் இல்லையா, அது கட் பண்ணிடணும். ஏன்னா இப்போயே கட் பண்ணிட்டீங்கன்னா தான் அதுக்கப்புறம் நீங்கள் சிசர் கட் போடணுன்னா எல்லாத்துக்கும் மார்க்கிங் இருக்காது.